சொந்தங்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களே, நாங்கள் வெள்ளனே எழுந்திரிச்சு குடும்பத்தோட உட்காந்து ஓப்பனிங் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம்னா, நம்மளுக்கு ஒரு கடவுரால் மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த கடவுரால் மீனை வச்சு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு தான் நம்ம ருசியான குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. நம்ம வீட்டில் எப்படி கடவுரால் மீனை வச்சு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா வச்சு குழம்பு வச்சு சாப்பிடணும் வீடியோவில் தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போது சொல்கிற மணியை தான் நம்ம கருவாட்டி வியாபாரம், நம்ம சொந்தமாக மசாலா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கருவாடு தேவைப்பட்டாலும் சரி, மசாலா தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க சொந்தங்களே. சமைக்கலாமாத்தா? சமைக்கலாமா? சொந்தங்களை கூப்பிடுறீங்களா சாப்பிட? வாங்கன்னு சொல்லு. வான்னு சொல்லக்கூடாது, வாங்க. சொந்தங்களை, வீடியோ பதிவில் எல்லாருமே மீனை பார்த்துருப்பீங்க. குழம்புக்கிறக்காண்டி எங்கள் வீட்டுக்காரர் நல்லாவே பீஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கிறோங்க. சொந்தங்களை, இந்த கடவுரால் மீனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடவுரால் மீன் வந்து ரெகுலராகலாம் நம்மளுக்கு வராது, வந்தாலுமே உன்னத்தை தான் வரும். இந்த கடவுரால் மீன் டேஸ்ட் வந்து வஞ்சர மீனை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த கடவுரால் மீன் வந்து சின்ன சைஸாக சாப்பிட்றதோட பெரிய சைஸாக சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட விட்டா ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சொந்தங்களே. சொந்தங்களே, நம்ம வீட்டுக்கு திரும்ப என்னைக்கு தண்ணி கிடச்சோ அன்னைக்குலேருந்து நம்ம அடுப்பு புணக்கத்தப்பெல்லாம் முன்னாடி தான் வச்சுருந்தோம். இன்னைக்கு தண்ணி வற்றி ஓரளவுக்கு போகும் தான் இங்கிட்டே அடுப்பு வச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். மீன் குழம்பு வைக்கிறக்காண்டி மீனை நல்லா வெட்டி சுத்தமாக கழுவி வச்சு அதுக்கு தேவையான பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மீன் குழம்பு வைக்க சட்டி அடுப்பில் வைப்போங்க. எண்ணெய் சூடாச்சுங்க, வெந்தயம் போட்டுக்கிறோம். ஏன்னா கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு எண்ணெயிலேயே பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். சொந்தங்களே, நம்மளுக்கு எண்ணெயிலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லாவே பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்சு தக்காளியும் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கிறோங்க. சொந்தங்களே, எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வதங்கி வரட்டும். சொந்தங்களை, எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு 50 கிராம் சேர்த்துக்குருவோம். நம்ம எப்பொழுதுமே வீடியோ பண்ணையில் சொல்கிறது தான், மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை சொந்தங்களே, கறி குழம்பு சாம்பார் தேவையான எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம்னு. உங்களுக்கு நம்ம வீட்டு மீன் பொரியல் மசாலா மீன் குழம்பு மசாலா வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்க சொந்தங்களே. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்குறோம். சொந்தங்களே, இந்த மசாலையோடய கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே, நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே, குழம்பு நல்லாவே நம்ம கொதிச்சு வந்துருச்சு. சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கிறோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் குழம்போட சேர்த்துக்கிறோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. குழம்போட நல்லா மீன் கிடந்து கொஞ்சம் நேரம் வத்தி வரட்டும். சொந்தங்களே, கடவுரால் மீனை வச்சு நம்ம வீட்டு மசாலா வச்சு ஒரு ருசியான மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சு இறக்கி வச்சுக்கிறோங்க.
ஹாய் சொந்தங்களே, வெள்ளடி சமையல் வேலையை முடிச்சாச்சு. குடும்பத்தோட சாப்பிட போறோம். எல்லா பாப்பா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டாங்க லீவ், அதனால எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, குடும்பத்தோட சாப்பிடலாம் சொந்தங்களே. சாப்பிடுவோம் மாமா? இவங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்களாக்கு? எப்படி நன்றி சொல்லணும் சொல்லுங்க, சொல்லு. நன்றி நன்றி சத்யா. என்ன பண்றீங்க? என்னம்மா? அத்தா சாப்பிடுமா? என்னத்தா என்னத்தா பசி சாப்பிட்டுட்டு பேசுவோம். சாப்பிடுங்கத்தா, சரியான பசி ஆயிட்டாத்தா. அக்குமா அள்ளி சாப்பிடுங்கத்தா. என் தங்கம் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு சொன்னாங்களே. நானே கடவுரால் மீன் சாப்பிட்டு கடலுக்கு போகும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். ஆனால் இப்படி சைஸ் மீன் வந்து டேஸ்ட்டு குறைவாக தான் இருக்கும். இதோட மிகப்பெரிய சைஸாக வரக்கூடிய மீன்களுடைய டேஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அடிப்பொலியாக இருக்குங்க. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரே மசாலா ருசியான குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மீனே சாப்பிடாம தான் அந்த மீனுடைய சைஸை பார்த்து உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த மீனுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வட்டி பொலி தான். நீ தியா பிள்ளை கள்ளத்தனம் பண்ணிட்டு வீட்டுல இருந்தாங்க, எங்களோட வீடியோக்கும் ஷேர் பண்ணிட்டாங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. அம்மா எப்படி இருக்கு? என்னம்மா சூப்பர், நல்லா இருக்கா? என்னத்தா அள்ளி சாப்பிடுங்க. அள்ளி சாப்பிடுங்கத்தா. சைலண்டா இருக்கிய, பள்ளிக்கூடம் போய் விட்டுறவா? ஆ சாப்பிட்டுட்டு போறியா? பள்ளிக்கூடம் போறீங்களா? வர நேரத்துல ஸ்கூல் முடிஞ்சு வர நேரத்துல எப்படியும் நம்மளை கொண்டு போய் விட மாட்டான். சாப்பிடுங்க. நீங்க எல்லாம் இந்த கடவுரால் மீன் சாப்பிட்றீங்களா சொந்தங்களே? சாப்பிட்டது இல்லையா? சாப்பிடாதவங்க ஒரு முறை இந்த சைஸை தாண்டி பெரிய சைஸ்ல வாங்கி நீங்க குழம்பு பொரியலோ பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா நாங்க சாப்பிட்ருக்கேன். ஏன்னா சர்மியக்கா வந்தப்ப இங்க தனுஷ்கோடி பக்கம் போய் நாங்க பெரிய மீன் சைஸ் எடுத்து சமைச்சு வீடியோ பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. எனக்கே ஆகுது. ஒவ்வொரு சைஸ் இப்படி இருந்துச்சு நொறுக்கு. அது 8 கிலோ மீன் நினைக்கிறேன். ஒரு மீன் 7 கிலோ 8 கிலோ மீன் நம்ம பாம்பெல்லாம் தான் வாங்கி கொடுத்தேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. நானே சொன்னேன் பார்த்தியலா, மீன் சைஸை பற்றி சொன்னேன்னா இது வந்து பெரிய சைஸ் மீனோட டேஸ்ட்டு குறைவாக இருக்கணும். ஆனால் இந்த மீனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இப்படி சைஸ் மீன்கள் வந்து உங்கள் பகுதியில் கடைகளுக்கெலாம் வராது. ஏன்னா இப்படி சைஸ் மீன்களை நாங்களே வீட்டுக்கறி கொண்டு வந்துடுவோம். உங்களுக்கு வந்துச்சுன்னா மிகப்பெரிய சைஸாக தான் வரும். பக்கத்து வீட்டில் 2-3 குடும்பங்களாக சேர்ந்து மொத்தமாக அந்த ஒரு மீனை விலைக்கு வாங்கி அழகாக கூறு போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சர மீன் டேஸ்ட்டை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. அதை தாண்டி வஞ்சர மீன் கூட உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய மீன். ஆனால் இந்த கடவுரால் மீன் வந்து ரெகுலரெல்லாம் கிடைக்காது. படகுகளில் வந்தாலுமே ஒன்னத்தை தான் வரும். அதிசய மீன் கூட சொல்லலாம். கார்ல எதான் போகணுமா? கார்ல போனோம்னா அதான் சொல்றாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாறை மீனை பிச்சு போட்டு சதையை கொடுத்துருக்கேன். வெள்ளை சோத்தோட விரவி விரவி சாப்பிட்றாரு. ஒரு மீன் மட்டும் சர்மியக்கா வாங்கினது 8 கிலோ. ஒவ்வொரு பீஸுமே தண்டியா இருந்துச்சு. பொரியல் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. அதனாலதான் சொல்றோம் அப்படி சைஸ் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாம்பன் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரைய மீனுடைய விலைகள் அதிகமா இருக்குங்க.
மீனுடைய விலைகள் அதிகமாக இருக்குன்னா நல்ல பொருளை விலை கொடுத்து வாங்குறதுனால நம்ம யோசிக்கவே கூடாது. அதைத்தான் நான் சொல்லுவேன் ஷார்ட்டா. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் விலை கொடுத்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கினாலுமே வந்து மிஞ்சி போனால் நம்ம ஃபார்மில் இருந்து வந்தாலும் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் போது வந்து 3 நாள் 4 நாள் 1 வாரம் கணக்கான மீன்களாக கூட ஆயிரும். இந்த கடைக்காரில் உள்ளவங்க மட்டும்தான் துடிக்க ஃப்ரெஷ்ஷான மீன்களே வந்து சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷான மீன்களை வந்து விலை கொடுத்து வாங்குறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குறதுக்கு யோசிக்கவே கூடாது. அதைத்தான் நான் ஷார்ட்டாக சொல்லுவேன். ஆமாம், மீனுடைய தரம் நல்லாயிருக்கும், அதே மாதிரி தரத்துக்கு தகுந்தவாறு விலைகள் இருக்கும், விலைக்கு தகுந்தவாறு டேஸ்ட்டும் இருக்கும். இதான் பாம்பன் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை. நம்ம விட்டு மசாலா வாங்கி ட்ரை பண்ணுங்க சொன்னாங்களே, சாப்பிட்றது குழம்பு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. முள்ளு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. நானே முள்ளை தான் கட்டி சவச்சிட்டு இந்த மீனுக்கு பேரை பார்த்தீங்களா, கடவுள். ஒரு சில பேர் கடவுள் ஆளுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கடவுள் இறாலுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இது பேர் கடவுள் ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் நான் எப்படி சொல்லுவேன் தெரியுமா, அந்த மீனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதெல்லாம் கடவுள் இறால், கடவுள் தந்த மீன் கூட சொல்லலாம். ஏன்னா இது ரேராக இருக்கிறதுனால. நான் மீனை காட்டுறது, அந்த மீனை சமைச்சு திங்கிறது, அதை எத்தனை நாளைக்கு நீங்கள் வீடியோவாக பார்க்க போகிறீங்க? நீங்கள் ஒரு நாள் நான் சமைச்சு திங்கக்கூடிய மீன்களை வாங்கி நம்ம வீட்டு மசாலா வாங்கி குழம்பு வச்சு குடும்பத்தோடு சாப்பிடுங்க. என்னத்தா? அதான உண்மை. ஆமா, அதான் இந்த அங்கம். அதுதான். என்னத்தா? வாங்க சொன்னாங்களே சொல்லு. இங்க வாங்க. நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்றதுனால எங்களுடைய சமையலை நாங்கள் தான் சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், அதுக்கு தகுந்த ஒரு குழந்தைகளை வச்சுருக்கோம். குழந்தைகள்னு சொல்கிறது பொய் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது புரியுதா சொந்தங்களே? எங்கள் வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறத நினைவு வச்சுருப்பாங்களா? கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் என் பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், ஜெனிகிட்ட கேட்பேன். அதே மாதிரி ஜெனி கூட தான் சமைச்சதை என்ன செய்வாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் சமைச்சதை என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஜெனி சமைச்சது தான் நான் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் சமைப்பாங்களே ஒழிய தூக்கி கீழே கொட்டணும் அப்படின்னு சொல்லி சமைக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு சில கிறுக்குகள் இருக்கு. கிறுக்கு மாதிரியே கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே மீனை காட்டுறீங்க, நீங்களே சமைச்சு திங்கிறீங்க, நீங்களே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டை போடுங்க. கமெண்டை போட்டுட்டு ஏதாட்டும் நாங்கள் சொல்ல வந்தால் நீங்கள் டென்ஷன் ஆகுவீங்க அப்படின்னு. ஒரு வீடியோ பதிவை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத வச்சுட்டு கணிக்கக்கூடாது. வாங்க நேரடியாக வரக்கூடாதுன்னு யாரையுமே தடுக்கலைனா, உங்களுக்கு நான் தனியாக சமைக்க போகிறது கிடையாது. எப்பொழுதுமே எல்லார் வீட்லையுமே, இருக்கிற வீடாக இருக்கட்டும் இல்லாதவங்க வீடாக இருக்கட்டும், எல்லார் வீட்லையுமே உணவுன்னு சொல்கிறது இருக்கும். சரியா? நீங்கள் எப்போனாலும் வரலாம், எங்கள் வீட்டு சுவையை நீங்கள் அருந்தலாம். என்ன ஜெனி? இதுக்கு மேலே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. எங்கள் வீட்டு மசாலாவே நான் போட்டி போட தயார், எங்கள் வீட்டு சமையலையும் போட்டி போட தயார். எங்கள் வீட்டு சமையலும் கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் வர வேண்டிய தேவையில்லை. இந்த ராமேஸ்வர தீவில் எல்லா மீனவர் வீட்லேயும் போய் சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் போட்டிக்கு தயாரான்னு சொல்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் சமையலை அடித்து பார்ப்போம், மீனவர்களுடைய சமையலை அடித்து பார்ப்போம். சிம்பிளாக தான் இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா நீங்களே உணர்ந்துக்காருங்க. நம்ம சொந்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா. சொல்லுங்க, நீங்க தானே சொல்லுவீங்க. சொல்லுங்கத்தா. நீங்க சொல்லுங்க. மறந்துட்டாங்க அவளை, அதனால நம்ம சொல்ல அழுத்திக்கிட்டே இருக்காங்க. சொந்தங்களே, இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பிடிச்ச சாப்பிட்டு நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலே பட்ட சில அனுங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ நம்ம பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி எல்லாருக்கும் பிடிச்சி நம்பிக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். முடிக்க போறோம்னு அவங்களுக்கு தெரியுதா? நீங்க பேசவே டாடா சொல்லிட்டா தெரியுமா? அறிவாளிங்க. மீன் முடிஞ்சிட்டு மீனை தான் விரைய வச்சிருக்கா. எல்லாம் மீன் தானம்மா, சாப்பிடுங்க.